Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல பஞ்சு போல சாஃப்ட்டா இட்லி வரதுக்கு நம்ம மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இட்லி அரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது குண்டு அரிசி. ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தோம். நல்லா சாஃப்ட்டா இட்லிக்கு மாவு அரைக்கிறத பத்தி நம்ம வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தது பாத்தீங்கன்னா வெறும் இட்லி அரிசியை மட்டும் வச்சு மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்லி அரிசியையும் உளுத்தம் பருப்பையும் வச்சு நம்ம மாவு அரைச்சு காட்ட போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இது வரைக்கும் நீங்க இட்லிக்கு மாவு அரைக்கவே இல்லை, எனக்கு அரைக்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா தைரியமா போய் நீங்க ட்ரை பண்ணலாம். சொதப்பாம நல்லா சாஃப்ட்டா உங்களால இட்லி வந்து செஞ்சு எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் இல்லை கப்பில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அளவில் நீங்கள் எல்லா பொருளையும் மெஷர் பண்ணி சேர்த்திங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுள்ள ஒரு படி. நான் வந்து கிளாஸ்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது 200 கிராம் அளவுள்ள இந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து அளந்து சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 800 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி நான் அளந்து சேர்த்துக்கிறேன். அதாவது 4 கிளாஸ் அளவுக்கு அரிசியை வந்து நான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் உளுத்தம்பருப்பை வந்து அளந்து சேர்த்துக்கலாம். 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்கிட்டா போதும். நீங்கள் வெந்தயம் சேர்க்காம கூட செய்யலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். வெந்தயம் ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் மாவு அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பையும் அரிசியும் தனித்தனியாக பாத்திரத்தில் அளந்துட்டு ஒரு 4-5 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 மணி நேரத்துக்கு அரிசியையும் பருப்பையும் நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். ஒன்றாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 மணி நேரம் அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் உளுத்தம்பருப்பை கிரைண்டரில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மூடியை போட்டால் தான் வந்து கிரைண்டரே ஓடும். அதுக்கப்புறம் டைம் வந்து செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் கிரைண்டரை ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ நேரம் கிரைண்டர் ஓடினதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி கிரைண்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் டைமை செட் பண்ணி வச்சுட்டேன். மாவு வந்து நல்லா அரைப்படட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது திரும்பவும் கிரைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம மாவை கையில் எடுக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு மாவு அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே இட்லியை பொறுத்த வரைக்கும் நல்லா நைஸாக வந்து அரிசி மாவை அரைக்கக்கூடாது. அரிசி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். அதுக்காக ரொம்பவும் கொரகொரன்னு இருக்கக்கூடாது. நம்ம கையில் மாவு எடுக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லைட்டாக ரவை பதத்துக்கு நீங்கள் அரிசி மாவை அரைச்சி எடுத்திங்கன்னா இட்லி ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நான் அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உளுந்து மாவையும் அரிசி மாவையும் ஒரே பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே கிரைண்டரில் கடைசியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை அலசி எடுத்து இதிலே ஊற்றி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கையை நல்லா கழுவிட்டு நான் கையிலே கரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம கரண்டியெல்லாம் வச்சு மாவை கரைக்கிறதுக்கு பதிலாக கையில் நம்ம கரைக்கும் போது ரொம்பவே சூப்பராக வரும் இட்லி. நல்லாவும் புளிச்சு வரும். அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு பாத்திரத்துக்கு பாதி மாவை பிரித்து எடுத்து வச்சிடுறேன். நல்லா புளிக்கட்டும். ஒரு 7-8 மணி நேரத்துக்கு மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா இட்லி நம்ம செய்யலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் மாவு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இட்லி செய்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நல்லா ஒரு 7-8 மணி நேரத்துக்கு நல்லா புளிச்சிருச்சு. ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் புளிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். கரண்டியில் மாவு எடுக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நைட்டே நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சதுனால இப்போ எதுவுமே சேர்க்க வேணாம். கொஞ்சம் மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். இட்லிக்கு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக மாவு இருக்கக்கூடாது. அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவையும் நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இட்லி செய்கிறதுக்கு. இப்போ இட்லி தட்டை எடுத்துக்கிட்டு நான் எண்ணெயை வந்து நல்லா தடவி எடுத்து வச்சுருக்கேன். இட்லியில் நீங்கள் எண்ணெய் தடவுறதுக்கு பதிலாக
துணி கூட போட்டு மாவு ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எப்போவுமே இட்லி தட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக எழும்பி வரும். தண்ணி காயாமலே வச்சிட்டோம்னா கூட இட்லி வந்து நல்லா எழும்பி வராது, ரொம்ப கல் மாதிரி இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணாலே போதும், இட்லி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒரு 12 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இட்லி நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். வேணும்னா நீங்கள் கத்தியை வச்சு கூட நீங்கள் குத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பஞ்சு போல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இட்லி. இது வரைக்கும் மாவு அரைக்கவே இல்லை, இனி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக பூ போல் இட்லி உங்களுக்கு கிடைக்கும். வெறும் இட்லி சாப்பிடும் போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலை வேறு கூட நம்ம சேர்த்துருக்கிறதுனால வெறும் இட்லி சாப்பிடும் போதே உங்களுக்கு டேஸ்ட் வந்து தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த அளவுகளை கொண்டு இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் இட்லிக்கு மாவு அரைச்சி பாருங்கள். பஞ்சு போல் இட்லி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மாவு அரைச்சி இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.